ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துங்க கிட்ஸுக்காக பாஸ்தா ரெசிபி பண்ண போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். பாஸ்தாக்கெலாம் ரொம்ப ஆயில் போடாதீங்க, ஏன்னா ஆயில் அப்படியே மேலே வந்துடும். இதில் நான் ஒரே ஒரு கார்லிக் நைஸாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் ஒரு சின்ன ஆனியனை ரொம்ப நைஸாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பாஸ்தா வந்து ரொம்ப ஸ்பைசி இருக்காதுங்க. குழந்தைங்களுக்காக செய்கிறவங்கள நீங்கள் வேணும்னா நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுக்கலாம். இது நம்ம எல்லோரும் பெரியவங்களாம் சாப்பிட்றவங்க நல்லா ஸ்பைஸியாக பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் பட்டர்லாம் போட்டு செய்ய போகிறோம். அதனால் ஸ்பைசி ரொம்ப இருக்காது. அவங்களுக்கு பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, ரொம்ப வேணால் கொஞ்சம் போடும், பாஸ்தாக்கு தகுந்த மாதிரி. நான் பாஸ்தா வந்து 2 கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி தான் நான் எடுத்துருக்கேன். நான் நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து நல்ல ஒரு பெரிய டொமேட்டோ நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே பாஸ்தாவில் நான் வந்து ஆயிலும் சால்ட்டும் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போதும். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சில்லி பவுடர், மல்லி இலை இதிலே போட்டுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக போட்டோம்னா எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இதிலே போட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து நல்லா அந்த ராஸ்மல் போய் ஆயிலெலாம் அப்படியே வந்துருச்சு. மேலே 1 ஸ்பூன் ஊற்றின ஆயிலெல்லாம் அப்படி மேலே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பாஸ்தாவை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றுவோம். இந்த பாஸ்தாவில் வந்து மசாலாலாம் இது வந்து ரங்கட்டேனி பாஸ்தாங்க. இது இந்த பென்னி பாஸ்தா மாதிரியே, இது கொஞ்சம் பிக் சைஸு. அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நல்லா டம்மி நல்லா ஃபில் ஆகும், ஏன்னா பிக்காக இருக்கிறதுனால நல்லா ஃபில் ஆகும். இதில் நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணியும் பண்ணலாம் இதை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி கூட நம்ம பேக் பண்ணலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு நாள் அதெல்லாம் செய்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும், அதுக்கு பேக் பண்ணி பண்ணுறதுக்கு. உள்ளே ஸ்டஃபிங் கொடுத்து கூட நம்ம சூப்பராக செஞ்சு பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இதிலே அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் அதில் குக் ஆகட்டும் நல்லா. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம போட்டு லைட்டான ஸ்பைசி தான் இது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. இதில் அந்த கார்லிக் ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவர், அது மட்டும்தாங்க இருக்கும். ஸ்பைசி ரொம்ப இருக்காது. உங்களுக்கு ஸ்பைசி நீங்கள் எந்த பாஸ்தாவில் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அந்த பாஸ்தாவில் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். நான் ஒரு பீஸ் இதில் பட்டர் போடுறேங்க. இதில் பட்டர் போட்டால் கொஞ்சம் லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த ஆயிலியாக இருக்கும். பட்டர் போட்டு கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ட்ரை ஆகாமல் இருக்கும். நல்லா மேலே வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே சீஸ் போட்டு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நான் சீஸ் தனியாக கொடுத்து விட்டுருவேன். இப்போ போட்டோம்னாலும் சீஸ் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி இதாகிடும். தனி பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்ற நேரத்துக்கு அதை சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், பாஸ்தா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன்.
நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஸ்பைஸியே இருக்காது இதில். சும்மா லிட்டில் பட் தான் நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அதுக்குமே நம்ம பட்டர் போட்டு அதை சரி பண்ணிட்டோம். நம்ம பட்டர் போட்டோம்னா காரமும் இருக்காது. இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பாஸ்தா வைக்கிறேன். இது கம்மியாக கொடுத்தாலும் வயிறு நம்பிடுங்க. ஏன்னா பிக் தான் இருக்குல்ல. இது 2-3 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பாஸ்தா வச்சுட்டேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன், கெச்சப் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில், ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். இதுவே ஃபுல்லானதுங்க. ஜூஸ் கொடுத்தோம்னா லஞ்ச் பாக்ஸ் ஃபுல் டே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இதாகிடும். இது மேலே நான் சீஸ் நான் அப்படியே போட்டுறேன். அது மெல்ட் ஆகாது, ஏன்னா பாஸ்தா எனக்கு ஆறிடுச்சு. நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் அப்படியே போட்டோம்னா. நான் அமெரிக்கன் சீஸ், இந்த சீஸ் இல்லை, மொசரல்லா இல்லை, அதனால் அமெரிக்கன் சீஸை இந்த மாதிரி நான் பிச்சு போட்டேன்னா அவங்களுக்கு அப்படியே சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் போட்டுக்கலாம், சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா பட்டர் போட்டிருக்கோம் நம்ம. இது மேலே சீஸ் போட்டுக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நீங்கள் ரெடிமேடாகவும் விற்கிது, வீட்லேயும் செஞ்சு நீங்கள் இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர வரைக்கும் நல்லா ஃபில்லாக இருக்கும், வயிறு எனர்ஜியாக இருக்கும். ஃபேஸ்லேயுமே உங்களுக்கு தெரியும், நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வந்தாலே நல்லா தெளிச்சியாக வருங்க பிள்ளைங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் சுவை மலரட்டும். Bye. Thank you, Soli Kesiga. Thank you. Bye. Bye, friends. Hope you enjoyed the video. Make sure you give a like, share, comment, and don't forget to subscribe. Bye. See you on next time, friends. Bye.